Hi friends, welcome back to Brilla's பார்வை. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங்கும் டெஸ்டிங்கும் தான் பார்க்க போறோம். அப்படி என்ன இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ப்ராடக்ட் அப்படி நீங்க கேட்கலாம். நம்ம வீட்ல வந்து குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி போடுறதுக்கு இதுவரைக்கும் நம்ம ரெண்டு ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருப்போம். ஒன்னு வால் மவுண்டட் கீசர், இன்னொன்னு நம்ம பக்கெட்ல இன்சர்ட் பண்ற காயில். இப்போ இந்த ரெண்டுலயும் நமக்கு வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் இருக்கு. என்ன அப்படினா இப்போ வால் மவுண்டடுக்கு வந்து நமக்கு கன்சீலர் செட்டப் வேணும். அதை திருப்பி நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆகும். இது காயில் அப்படின்னா நமக்கு அதில் நிறைய சேஃப்டி பிரச்சனை இருக்குது. அது உங்களுக்கே தெரியும் ஆக்சுவலாக. அப்போ அந்த ரெண்டுக்கும் நடுவில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லி என்னுடைய தேடல் இருந்தது. ஏன்னா எனக்கே பர்சனலாக அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து தேவைப்பட்டது. அப்போ என்னுடைய ஒரு நண்பர் வந்து ஒருத்தர் இந்த ப்ராடக்ட்டை பற்றி எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணார். அவரோட ஃபீட்பேக் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அந்த ப்ராடக்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதான் வந்து அந்த ப்ராடக்ட்டு. Mr.Shot அப்படிங்கிறது தான் வந்து பிராண்டோட நேமு. இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர். இதில் வந்து ரெண்டு வேரியண்ட் இருக்குது. ஒன்று வந்து மேக்ஸு, இன்னொன்று வந்து அமேஸு. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து அமேஸ். ஸோ அந்த அமேஸ் தான் வந்து அவங்களோட ரீசெண்ட் வேரியண்ட் வந்து அமேஸ். ஓகே, ஸோ இவங்க வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு 2 years வாரண்ட்டி கொடுக்குறாங்க. ISI முத்திரையோடு வருது. ஸோ அதுக்கப்புறமா இப்போ இங்கே ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது நமக்கு ரெட் கலரில் வந்து பாடி கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ப்ராடக்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கலரில் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. உங்களோட பாத்ரூமோ இல்லை நீங்கள் இது எங்கே வைக்க போகிறீங்களோ அங்கே உங்களுக்கு என்ன டைல் கலர்ஸ் இருக்கோ அந்த கலர்ஸ்க்கு மேட்ச் பண்ணி நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட்டை வாங்கிக்கலாம். ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர். அதாவது நீங்கள் சுவிட்சை ஆன் பண்ணி டேப்பை திறந்த உடனே உங்களுக்கு சுடுதண்ணி வந்துடும். நம்ம வெயிட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ரொம்ப காம்பேக்ட்டு. இது நீங்கள் எங்கே வேணாலும் வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போய்க்கலாம். அதான் வந்து ஈஸி போர்ட்டபுளாக இங்கே கொடுத்துருக்காங்க. சேஃப்டிக்கு அவங்கக்கிட்ட சர்டிஃபிகேஷன் இருக்குது. எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஈஸி டு இன்ஸ்டால். இதில் வந்து யாரும் வந்து இன்ஸ்டாலேஷன் வரணுங்கிற பிரச்சனைலாம் இல்லையா இருக்காது. ஏன்னா இன்றைக்கே நான் உங்களுக்கு லைவாக டெமோ காமிக்கிறேன். ரொம்ப ஈஸியாக நீங்களே வந்து செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். டாப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு லிட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது நம்ம பார்க்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணுறோம். ஸோ உள்ளே வந்து ரொம்ப டைட்டாக வந்து பேக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஷிப்மெண்ட்டில் உங்களுக்கு இதில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இப்போ இதை வெளியே எடுக்கலாம். இதுதான் வந்து அந்த ஹீட்ரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹீட்ரு உள்ளே இருக்குது. வேறு என்ன இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு ஹோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட லென்த் எவ்வளோன்னு சொல்கிறாங்கன்னா 1.5 மீட்டர் வந்து சொல்கிறாங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னா டேப்பில் இருந்து இந்த ஹீட்டருக்கு இன்புட் வாட்டரை வந்து கொடுக்குறதுக்காக இந்த ஹோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறமா இதுக்குள்ளே வந்து ஒரு பாக்கெட்டில் நிறைய நிப்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நிப்பிள் வந்து எதுக்காக அப்படின்னா இதுக்குள்ளே ஒரு 3 நிப்பிள் இருக்குது. நான் காமிக்கிறேன். இது வந்து இன்புட்டுக்கு உரிய நிப்பிள். அதாவது உங்கள் டேப்பில் வந்து இதை நீங்கள் ப்ளக் பண்ணிக்கணும். இன்னொரு எண்டை வந்து இந்த எண்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். அதை நம்ம அடுத்து பார்க்கலாம். அப்புறம் இன்னொன்று வந்து அவுட்புட் நிப்பிள் வந்து 2 கொடுத்துருக்காங்க ஸ்பேருக்கு. எதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இதை வந்து அவுட்புட்டுக்கு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இதுக்குள்ளே வந்து ஒரு வாசரும் கொடுத்துருக்காங்க தண்ணி லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ப்ளஸ் இதை வால் மவுண்டடாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இதில் ஒரு ஸ்க்ரூவோட செட்டப்பும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வேறு என்ன உள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரண்ட்டி கார்டு இருக்குது. யூசர் கைடன்ட் வாரண்ட்டி கார்டு வந்து இதுக்குள்ளே வச்சுருக்காங்க. ஸோ இப்போது இதை ஒவ்வொன்றா வந்து நம்ம எடுத்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற இன்ஸ்டாலேஷனை இப்போ நம்ம பார்க்கலாம். வாங்க. ஸோ இதுதான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண அந்த இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டரு. நீங்கள் பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சின்னதாக க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லி. இந்த பாடி வந்து கம்ப்ளீட்டாக ஏபிஎஸ் பிளாஸ்டிக்கில் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளே தான் ஹீட்டர் இருக்குது. அப்போ நீங்கள் இந்த பாடியை தொடும்போது சாக்கடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. இந்த பாடி வந்து ஒரு பேக் சைடு உள்ள ஒரு பேஸில் வந்து மவுண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். இந்த பக்கம் வந்து ஒரு MCP இருக்குது, ஒரு ஸ்விட்ச் இருக்குது. இந்த அமேஸ் வெர்ஷனில் தான் வந்து இந்த ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி மேக்ஸில் வந்து வெறும் MCP மட்டும்தான் இருக்கும். ஸோ MCP வந்து எப்போவுமே இப்படி மேலே ஏறி இருந்தால் தான் அது ஆன்னு அர்த்தம். இது எதுக்காக MCP கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது 3000 வாட்ஸ் அப்படிங்கிறனால இன்கேஸ் ஒரு ஹையர் வாட்ஸில் வந்து திடீர்னு அங்கே உங்களுக்கு மெயின் போர்டில் ட்ரிப் ஆகிற வாய்ப்பு இருக்குது. அங்கே ட்ரிப் ஆகாமல் இங்கேயே உங்களுக்கு ட்ரிப் ஆயிரும். அப்படி ட்ரிப் ஆச்சுன்னா நீங்கள் மறுபடியும் இதை ஏற்றி விட்டுட்டு அப்புறமா நீங்கள் பவர் சப்ளை ஆன் பண்ணிக்கணும். அப்புறமா இந்த வயரோட எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டாப் கொடுத்துருக்காங்க. அதாவது பெரிய ப்ளக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து 15 amps ப்ளக் சாக்கெட்டில் தான் நீங்கள் வந்து மாட்டணும். 15 amps எதை சொல்கிறேன்னா, நீங்கள் ஃப்ரிட்ஜ் எல்லாம் மாட்டுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பெரிய சாக்கெட்டில் தான் நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நான் அன்பாக்ஸ் பண்ணும்போது காமிச்சேன் அந்த 1.5 மீட்டரு ஓஸ். இது ஆக்சுவலாக 2 எண்டுமே ஓப்பனாக இருக்கும். நான் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்ச மாதிரி இந்த 2 நிப்பிள் வந்து இந்த நமக்கு அந்த பாக்ஸ்குள்ளே இருந்தது. அதில் இந்த ஒரு நிப்பிளை வந்து ஆக்சுவலாக நான் இதை எடுத்து கூட காமிக்கிறேன் உங்களுக்கு.
ஸோ இந்த மாதிரி இருந்தது அந்த நிப்பில். இதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு எண்டில் வச்சு இப்படி நல்லா டைட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரியே இன்னொரு எண்டுலேயும் நம்ம டைட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த எண்டு வந்து நமக்கு இன்புட் இருக்கிற டேப்பில் நம்ம சொருக போகிறோம். இந்த எண்டை வந்து நமக்கு யூனிட்டில் இருக்கிற இன்லெட்டில் வந்து நம்ம சொருகணும். இதை நம்ம இங்கே நல்லா வந்து இதை டைட் பண்ணியாச்சு. ஸோ இதோட இன்னொரு எண்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை எடுத்து டேப்பில் வந்து ப்ளக் பண்ணிக்க போகிறோம். நான் இன்புட் டேப்பை வந்து ஓப்பன் பண்ணுறேன். இங்கே உங்களுக்கு தண்ணி வர்றதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு இதில் உள்ளே ஃபில் ஆகிட்டு இதில் வர ஆரம்பிக்கும் தண்ணி. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இப்போ நமக்கு தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து கோல்டு வாட்டர் தான், ஏன்னா நம்ம இன்னும் பவரே ஆன் பண்ணல. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு மெயின் ஆன் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இங்கே சைடில் வந்து மெயின் சுவிட்ச், ஆல்ரெடி எம்சிபி வந்து ஆனில் தான் இருக்குது. இப்போ நான் பவரை வந்து ஆன் பண்ணுறேன். க்ரீன் கலர் எரியுது. இப்போ உள்ளே இருக்கிற காயில் வந்து சூடாக ஆரம்பிச்சிடும். இப்போ தண்ணி வந்து சூடாக ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக இப்போ வார்மாக வருது. கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நமக்கு தண்ணி நல்லாவே சூடாகவே வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்களோட ஸ்பெக் படி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தண்ணியோட ஸ்பீடு வந்து ஒரு நிமிஷத்துக்கு 6 லிட்டர். அதை நம்மளால் கனெக்ட் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் ரொம்ப ஃபுல்லாக டேப்பை ஓப்பன் பண்ணாமல் ஒரு ஹாஃப் டேப் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தண்ணி இதில் வரும்போது நல்லா சூடாகவே வந்து நமக்கு தண்ணி வருது. இப்போ நான் என்ன பண்ணலாம், இதை நம்ம செக் பண்ணலாம். இந்த ரெட் கலர் எரியுதா இல்லையான்னு செக் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இதை பவரை ஆஃப் பண்ணாமலே நான் என்ன பண்ணுறேன்னா டேப்பை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்போ என்ன ஆயிடுச்சு, இன்புட் வந்து கட் ஆனதுனால அவுட்புட்டில் நமக்கு தண்ணி வரல. அப்போது உள்ள தண்ணி இல்லாததுனால இந்த இடத்துல க்ரீன் வந்து ரெட்டாக க்ளோ ஆகும். நம்ம பார்க்கலாம் வெயிட் பண்ணி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெட் கலரில் லைட் எரிஞ்சிருச்சு. எதனால் அப்படின்னா நம்ம இன்புட் வந்து ஸ்டாப் ஆனதுனால. இப்போது ஹீட்டருமே வந்து என்ன ஆகும்னா அதோட ஃபங்க்ஷனாலிட்டி வந்து ஸ்டாப் பண்ணிடும். அதுக்கப்புறம் நம்ம இன்கேஸ் தண்ணி நம்ம திறந்து விட்டுட்டு, இப்போ நான் தண்ணியை லைட்டாக திறந்து விட்றேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா புகை வர்ற அளவுக்கு சூடாகுது. ஏன்னா உள்ளே இருக்கிற தண்ணி வந்து ஃபுல் ஹீட்டாக இருக்குது. இப்போ நம்ம திருப்பி இதை ரீசெட் பண்ணோன்னா, இப்போ இங்கே மேலே இருக்கிற ஒரு பட்டன் இருக்குது இல்லையா, இந்த பட்டனை வந்து இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு நல்லா ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு க்ரீனாக வந்து மாறிடும். அப்போ உங்களுக்கு திருப்பியும் அதோட ஃபங்க்ஷனாலிட்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ மிஸ்டர் ஷாட்டோட இந்த இன்ஸ்டன்ட் ஹீட்டரை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. ஆக்சுவலாக ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகுது. இது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட்டோட ஆன்லைன் லிங்க் வந்து நான் என்னோடய டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் டேரெக்டாக வெண்டர்கிட்ட வாங்கினாலும் அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயிலும் வந்து டெஸ்கிரிப்ஷனில் இருக்கிறோம். நீங்கள் டேரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஆல்ரெடி இந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா உங்களோட ரிவ்யூவை கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.